நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் ஓடுற மாதிரியே சக்தி ஓட்டமும் இருக்குது. அந்த சக்தி ஓட்டம் ஓடுற சக்தி மையங்களை தான் யோக மரபுல 7 சக்கரங்கள்னு சொல்றாங்க. அந்த 7 சக்கரங்கள் என்னென்னா மூலாதார சக்கரா, சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞா, சகசிராரம். இந்த ஒவ்வொரு மையமும் முக்கியமான வேலையை நம்ம உடம்புல செயல்படுத்த உதவுது. அது என்னென்னா நம்ம பாதுகாப்பா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், அன்பா இருக்கணும், பேச்சு திறனோட இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு கொடுக்குது. இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்ப முதன்மை மையமான மூலாதார சக்கரம் எங்க இருக்கு, அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலான்றதை நம்ம இப்ப பார்க்க போறோம். மூலாதார சக்கரம் எங்க இருக்குன்னா முதுகுத்தண்டினுடைய அடிப்பகுதியில பெரினியம்ன்ற பகுதியில இருக்கு. இதை பலப்படுத்துறது மூலியமா நம்முடைய பெல்விக் ஃப்ளோர் மசில், முதுகுத்தண்டினுடைய அடிப்பகுதி, அட்னீரல் கிளான்ஸ், கால் நரம்புடைய இணைப்பு இதெல்லாம் பலமாகும். மூலாதார சக்கராவை பலப்படுத்தக்கூடிய முக்கியமான ஆசனாவில் மாலாசனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாலாசனா எப்படி பண்ணணும்னா நம்ம 2 கால்களும் தரையில நல்லா பதிஞ்சிருக்கணும். இந்த 4 கார்னரும் நல்லா பதிஞ்சிருக்கணும். அப்புறம் கைகள் பிரேயர் போஸ்ட்ல வச்சுட்டு உங்களுடைய கை முட்டியும் கால் முட்டியில டச் பண்ணிட்டு இயல்பான மூச்சை கவனிக்கணும். இப்ப மாலாசனம் பண்ணும்போது நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு நல்ல பூமியோட நல்ல கனெக்ட் ஆகி நம்ம பாடி மைண்டும் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. அதோட மட்டும் இல்லாம பெல்விக் ஃப்ளோர் மசில், நம்ம நரம்பு, கால் நரம்புடைய இணைப்பு இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. அடுத்து மூலாதார சக்கராவை நம்ம பலப்படுத்தக்கூடிய முத்திரை பிருத்திவி முத்திரை. நம்ம இந்த பிருத்திவி முத்திரையோட லம்முன்ற வார்த்தையும் சேர்த்தி நம்ம இப்ப சொல்ல போறோம். இந்த லம்முன்ற வார்த்தை சொல்லும் பொழுது நம்மளுடைய மூலாதார மையத்துல ஒரு ப்ரெஷர் வர்றதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும், ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரி. எப்படி சொல்லணும்னா லான்ற சவுண்டு எடுத்து அந்த நிமிஷத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்றதை விட இம்முன்ற சவுண்டு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கணும். பிருத்திவி முத்ரா எப்படி வைக்கணும்னா உங்களுடைய மோதிர விரல் கட்டை விரலும் டச் பண்ணி இருக்கணும். மீதி 3 விரல்களும் நன்றா நீட்டி இருக்கணும். உங்க மடி மேல வச்சுட்டு கண்களை மூடி சுவாசத்தை கவனிச்சுட்டு லாம் ஆரம்பத்துல 3 முறை சொன்னா போதும். லம் லம் நீங்களே கண்ணை மூடி ஃபீல் பண்ணி பாருங்க. உங்க மூலாதார சக்கரத்துல நல்ல ஒரு அசைவு கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம மூலாதார சக்கரத்தை வலுப்படுத்த சில வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்களை பார்க்கலாம். மூலாதார மையனாவே கான்ஃபிடன்ஸ், ஸ்டெபிலிட்டி, சேஃப்டி. நம்ம கான்ஃபிடன்ஸ்க்கு ஒரு 5 பழக்க வழக்கங்கள் இப்போ பார்க்க போறோம். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வெறும் காலில் 5 நிமிஷம் நடந்து வர்றது. அடுத்து நமக்கு நாமே நம்ம என்னால முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறது. அடுத்தது நம்ம சின்ன சின்ன கோலை ரீச் பண்றது. நம்ம சின்ன சின்ன கோலை ரீச் பண்றப்பதான் நமக்கு பெரிய பெரிய கோல்லாம் சக்சஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். உங்களை என்கரேஜ் பண்றவங்க கிட்ட அதிகமா பழகிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்க அந்த டைம்ல முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கே உங்க மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நம்ம ஸ்டெபிலிட்டியை வளர்க்கறதுக்காக இப்ப 5 பழக்கங்கள் பார்க்கலாம். தினமும் ஒரே நேரத்திலேயே எந்திரிச்சு பழகிறது. அடுத்ததா வேலையை ஆரம்பிச்சா அதை அறகுறையா செய்யாம முழுசா முடிக்கிறது. சூரிய உதயம், சூரிய மறையிறது, மரங்கள், பறவை, மழை இதையெல்லாம் 1 நிமிஷம் தினமும் கவனிக்கிறது. அடுத்ததா 10 நிமிஷம் பேசாம மொபைல் எல்லாம் இல்லாம அமைதியா ஒரு இடத்துல உட்கார்றது. அடுத்ததா நான் எந்த சூழ்நிலையிலும் நான் சமாளிப்பேன், என்னால முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே சொல்லிக்கிறது. நீங்க ஸ்டேபிளா இருந்தா உங்க வாழ்க்கை உங்களை ரொம்ப தூரம் கூட்டிட்டு போய் ஒரு ஹை பின் பாயிண்ட்ல வைக்கும்னு யோகா மரபுல சொல்றாங்க. அடுத்தது சேஃப்டிக்காக 5 பழக்கங்கள் பார்க்கலாம். போதுமான தூக்கம், போதுமான ஓய்வு, ஃபேமிலியோட கொஞ்ச நேரம் செலவு பண்றது, நேத்து பிரச்சனையை சுமக்காம இன்னைக்கு பிரசன்ட் லைஃப்ல வாழ்றது, நான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறேன்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறது. பாதுகாப்பு வெளியில இருந்து வராது, நம்ம ஃபீலிங்ஸ்ல இருந்து வரணும். ஒரு பில்டிங் கட்டணும்னா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும், மூலாதார சக்கரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இவ்வளோ விஷயம் இருக்கு. இது ஒரு நாள்ல வந்துடாது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்னையில இருந்து ஆரம்பிக்கலாம்.